விஜய் சேதுபதி அண்ணனை வந்து நான் தான் அவருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன். அது எப்படின்னா, நாங்க நின்று பேசிட்டு இருந்தோம். அவார்ட் ஷோ முடிஞ்சு எல்லாரும் நின்று ஒண்ணா நின்று பேசிட்டு இருக்கும்போது இவரு எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு, ஏன்னா அவர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட எனக்கு பேசணும்னு ஆசையா இருக்கு, என்ன இன்ட்ரோ பண்றா அப்படின்னு சொல்லி இவரு கேட்டாரு. நான் வந்து என்னென்ன நீங்க போய் பேசினா பேச போறாரு அப்படின்னா, இல்ல ஒரு இன்ட்ரோன்னு ஒன்னு இருந்ததுன்னா தான் நம்ம பேசுறத அவங்க லிசன் பண்ணுவாங்க அப்படின்னாரு. தி ஃபர்ஸ்ட் ஒன், வெரி ஃபர்ஸ்ட் ஒன், அவர்கிட்ட நேர்ல அவர் வாயால கேட்டு கத்துக்கிட்டது. இன்ட்ரோன்னு ஒன்னு இருந்தாதான் பேசுறத அவங்க கவனிப்பாங்க அப்படின்றத இவர் எனக்கு கத்து கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் போய் விஜய் சேதுபதி கேட்கும் போது அவரும் அதே தான். யார் கேட்டது அப்படின்னா, கோபிநாதன். நானே அவர்கிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவர் ஸ்டேஜ்ல நிறைய பேசுவார்ல, அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் ஸ்டேஜ்ல எப்படி பேசணும்ன்றத நிறைய தடவை கத்துக்கிட்டேன். அதனால என்ன அவர்கிட்ட இன்ட்ரோ பண்ணுன்னு அவரும் கேட்டாரு. சோ ரெண்டு பேரோட இன்ட்ரோவுக்கும் நடுவுல நான் இருந்தேன்றது எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் இந்த ரெண்டு பெரிய ஆளுமைகள் ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இன்ட்ரோவை என்ன மாதிரி ஒருத்தன் கேட்கறதுக்கு தயங்காம இருக்காங்கல்ல, அதனாலதான் இவங்க இந்த இடத்துல இருக்காங்க. சோ இதையும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் என்னைக்காவது ஒரு நாள் கோபி அண்ணனை பத்தி பேசும்போது இதை நான் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தது. நான் ஆங்கர் தான், ரொம்ப நல்லாவே ஷோஸ் எல்லாம் பண்ணுவேன். ஆனா எனக்கு நிறைய பயம் இருக்கும். திடீர்னு என்னோட சீனியர் பர்சன் கூடயோ இல்ல திடீர்னு பெரிய செலிபிரிட்டிஸ் இருக்கும்போது என்கிட்ட மைக் கொடுத்து இறக்கி விட்டாங்கன்னா, அப்படி ஏதாவது ஒரு ஷோல என்ன பார்த்திருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அப்படி எந்த ஷோலையுமே நான் இருந்திருக்க மாட்டேன். ஒரே ஒரு ஷோ நான் கமல் சாரோட பர்த்டேக்காக நான் ஹோஸ்ட் பண்ணேன். ரெட் கார்பெட்ல இருந்தேன். ஆக்சுவலா ஆன் ஸ்டேஜ்ல ஹோஸ்ட் பண்றியான்னு ஒரு ஆப்ஷன் வரும்போது, இல்ல வேண்டாம், நான் அவ்வளவு பொறுப்பா ஸ்டேஜ் ஹேண்டில் பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஸ்டேஜ்ல அண்ணன் தான் இருந்தாரு, அண்ணன் தான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ நான் வெளியில ரெட் கார்பெட்ல இருக்கும்போது உள்ளார ஒரு 1 hour டைம் கேப் இருந்தது. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு என்கிட்ட மைக் கொடுத்து உள்ளார இறக்கி விட்டாங்க. நான் உள்ளார போயிட்டு ஸ்டேஜுக்கு பின்னாடி நின்று ரொம்ப நர்வஸா இருந்தேன். நேரா வந்து அழகா அப்படி தோல்ல கே போட்டு, என்னடா ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, முடிஞ்சிச்சா வெளில? இல்லண்ணே, 1 மணி நேரம் உள்ளார போய் எல்லாத்தையும் பேச சொல்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்துட்டு, உள்ள போய் இறங்கி பேசினாதான் ஹீரோ, இங்க ஓரமா நின்று இருந்தாலும் ஹீரோ ஆக முடியாது, போ உள்ள போ பேசு அப்படின்னாரு. இப்படியே ஒரு நிமிஷம் பார்த்தேன். போடா உள்ள போய் சொல்லி இறங்கி இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க, போய் பேசுன்னு சொல்றாங்க, இங்க நின்று இருக்க, நீ ஒரு ஆங்கரா, போடா அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ ஒரு ஹக் ஒன்னு பண்ணாரு. பண்ணிட்டு 1 hour கழிச்சு உன்னைய பாப்பேன், உள்ள வெளுத்து வாங்கிட்டு வரணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உள்ள போனேன். அந்த 1 hour நான் என்ன பண்ணேனே எனக்கு தெரியாது. ஆனா வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டு ரொம்ப தைரியமா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அவரோட பொசிஷன்ல இருந்து தனக்கு அப்புறம் வர எல்லாருமே தன்ன மாதிரி வரணும்ன்றதை தாண்டி தன்னம்பிக்கையோட இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகா அவங்களுக்கு புகுத்தி அவர் அனுப்பி விடுவார். அந்த ஹக்கை திருப்பி கொடுத்தே சொல்லிடலாம். தேங்க்ஸ். இன்னும் ஒரே ஒரு சம்பவம் இருக்கு, அது மட்டும் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அரசியல் எனக்கு பெருசா தெரியாது, ஆனா மக்களுக்குள்ளார சில அரசியல் இருக்கும்ல. சோ அந்த மக்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அரசியல ரொம்ப தெளிவா முதல் தடவை அந்த அரசியலை புரியுற மாதிரி சொல்ற ஒரு ஆள் யாரா இருப்பாங்கன்னா, கோபிநாதன் அண்ணா தான் இருப்பாரு. எனக்கு என் மனசுக்குள்ளார நிறைய நாள் தோன்றி நிறைய தடவை நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்த நிறைய விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீயா நானா தான் மக்களுக்கு போய் அடையாளப்படுத்தும். அதுல ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டிங்ல ரொம்ப கனெக்ட் ஆகி நான் பார்த்து இதை இவர் தான் சொல்லுவாரு எனக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சது. பொண்ணு பாக்குறதுன்றதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஜெனரேஷன் பையன் பாக்குறதுக்குள்ளார போயிருச்சு. ஒரு பொண்ணோட தேவைக்கு அந்த பையனை எப்படி எல்லாம் அவங்க மோல்ட் பண்றாங்க, என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்கன்றத ரொம்ப அழகா இந்த ஜெனரேஷன்ல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி நீங்க பேசியிருப்பீங்க. அது இந்த ஜெனரேஷன்ல இருக்க நிறைய பசங்களுக்கு போச்சு. அதை விட ரொம்ப முக்கியமா இப்பயுமே இன்ஸ்பிரேஷன் வீடியோல பார்க்கும்போது எனக்கு அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அது வந்துரும். இந்த ஜெனரேஷன்ல இருக்க பசங்க தான் ரொம்ப 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 பொறுப்பான பசங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா ஸ்டேஜ்ல அடையாளப்படுத்தி சொன்னாங்க. அந்த வார்த்தை வந்து இப்ப இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மிகப்பெரிய ஊக்கமா இருந்திருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ்னா இப்படிதான் அப்படின்னு அடையாளப்படுத்துறது போய், இந்த யங்ஸ்டர்ஸ் தான், இந்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் தான் பொறுப்பா இருக்காங்க. அவனுக்கு ஒரு 20 வயசு தாண்டிடுச்சுன்னா அவன் இதை பண்ணி ஆகணும்னு அவனுக்கு ஒரு கட்டாயம் இருக்கு. 25 வயசுல செட்டில் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு. செட்டில் ஆகாம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்ற அளவுக்கு அவன் யோசிக்கிறான். இப்படின்ற எல்லாத்தையுமே முதல் முறையா ஸ்டேஜ்ல அடையாளப்படுத்தினது கோபிநாதன் தான். நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு அது மிகப்பெரிய ஊக்கமா இருந்ததுன்னா, நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்து போட்டு என் நிலைமை இவர் புரிஞ்சுக்கிட்டா இருப்பா அப்படின்னு ஷேர் பண்ணிருப்பாங்க.